வணக்கம் தொடர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இதோடு 269 நாட்களாகிறது. இந்நிலையில் பாலஸ்தீன மக்கள் காசாவில் புலம்பெயர்ந்து குடியிருக்கும் கூடாரங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது தற்பொழுது இஸ்ரேல். அங்கிருந்த கூடாரங்களை பலவற்றை எரிய வைத்துள்ளனர். இதில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 30 பேர் வரை படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் வரையிலான கணக்குப்படி கிட்டத்தட்ட 40,000 பேர் அதிகாரப்பூர்வமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் 40,000 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் காசா ஹெல்த் மினிஸ்ட்ரியிலிருந்து வந்துள்ளன. இந்த எத்தனைதான் பாலஸ்தீன் தரப்பிலிருந்து எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டாலும் மக்கள் மீதான இந்த படுகொலை என்பது குறையவே இல்லை. சர்வதேச சமூகங்களில் எத்தனை கடுமையான விமர்சனங்கள் வைத்தாலும் இஸ்ரேல் அதை கேட்பதாக இல்லை. இது எதை காட்டுகிறது? இதனுடைய முடிவு எதை நோக்கி செல்கிறது? இதற்கான என்ன நோக்கத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சிறிது விளக்கமாக நாம் பழைய வரலாற்றிலிருந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், எனக்கு இப்போ நான் இந்த சொன்னதோட எனக்கு எங்க இந்த டவுட் வந்துச்சு அப்படின்னா, தோழர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க என்னதான் வந்து ஹமாஸ், ஹெஸ்புல்லா எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டாலும், என்னதான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடத்தினாலும், ஆனா மக்களை கொலை பண்றது நிக்கலையே. அவன் நினைச்சதை கொலை பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க நினைச்சது இது நடந்துகிட்டு தானே இருக்கு. அதை எப்படி நம்ம தடுக்க போறோம்? யாராலையும் இன்னும் தடுக்க முடியல அப்படின்ற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாமரமான கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது, ஒரு சராசரி மனுஷன். எனக்கும் அப்படிதான் அந்த கேள்வி இருக்குது. நீங்க இதை ஆக்சுவலா எப்படி புரிஞ்சுக்கிறது? இதனுடைய அடுத்த நகர்வு இது எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம அதாவது ஆய்வு ரீதியா நம்ம பார்க்குறோம். ஆனா எமோஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எமோஷனலி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மோசமான சம்பவங்கள் நடைபெறுது. ஸோ சர்வதேச சமூகத்தால எதுவுமே பண்ண முடியல. இதை நம்ம பலமுறை பேசிட்டோம். இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பலமுறை பேசிட்டோம். ஆனா எந்த தீர்வும் எட்ட முடியல. தொடர்ந்து அ செய்தியை போல வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த அளவுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இனப்படுகொலைய. ஸோ இனப்படுகொலைன்னு அ ஈவன் வந்து சமூக ஊடகங்கள்ல பயன்படுத்துறதுக்கு கூட வந்து பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கு. அ மானிட்டைசேஷன் பிரச்சனை இருக்கு. இப்ப நமக்கு ஒண்ணும் பெரிய மானிட்டைசேஷன் வர்றதில்ல. ஸோ இந்த இதுல வீடியோல. ஸோ அதனால நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. இருந்தாலும் பெரிய அளவுக்கு இத வந்து ஒரு தொழிலா பண்ணக்கூடியவர்கள் இத பேசுனா வந்து தங்களுடைய மானிட்டைசேஷன்ல வந்து பிரச்சனை வரும். தங்களுடைய வருமானங்கள்ல வந்து பிரச்சனை வருங்கிறதுக்காகவே அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலயும் தள்ளப்படுறாங்க. சில பேர் வந்து இந்த இனப்படுகொலைங்கிற வார்த்தைய வந்து பயன்படுத்துறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா, அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க, "இத பயன்படுத்துனோம்னா, வருமான இழப்பு வந்து எங்களுக்கு ஏற்படுது. எங்களால தொடர்ந்து பேச முடியாது." அப்படின்ட்டு. ஸோ, ஐ திங்க் வந்து ஒரு ஒரு விளக்கமா நம்ம நம்ம வந்து நமக்கு ஆக்சுவலா பார்த்தா இதுல வந்து பெரிய மானிட்டைசேஷன்ங்கிறது நமக்கு ஒண்ணும் பெருசா கிடையாது. ஸோ, அதனால இதுவரைக்கும் ஐ திங்க் வந்து நம்ம ஏதோ ஒரு $100, $150 தான் இதுவரைக்கும் இந்த ஒட்டுமொத்த 7 மாச வீடியோ நம்ம போட்டதுல வந்து நமக்கு அவ்வளவுதான் காசே வந்திருக்கும். ஐ திங்க் வந்து அதையும் வந்து நம்ம எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோம். ஸோ, அதனால நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா, அந்த அளவுக்கு அ மேற்குலக நாடுகளுடைய இந்த சென்சார்ஷிப்ங்கிறது இந்த பிரச்சனைய வெளியிலேயே பேச விடாத அளவுக்கு தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ, அதையும் தாண்டி தான் வந்து மக்கள் பேசுறாங்க. பெரிய அளவுக்கு கரேஜியஸா வந்து பேசுறது வந்து நடக்குது. ஆனாலும் இந்த பிரச்சனை வந்து அ தீர்வை தரல. நம்ம எல்லாருமே பேசுறோம். இதுல எதுவுமே வந்து இஸ்ரேலுக்கு ஸ்ட்ராடஜிக்கான வெற்றிங்கிறது கிடையாதுங்கிறோம். இஸ்ரேல் முழுமையா தோல்வி அடையுதுங்கிறோம். ஆனா, மக்கள் படுகொலைய வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. அத வந்து நிறுத்துறதுக்கு நம்மளாலயும் முடியல, யாராலயும் முடியாது. நம்ம பேசுறதுனால எதுவும் மாற்றம் அடையறதும் இல்ல. ஸோ, இந்த பின்னணிய வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும்னாக்க, ஏன் வந்து இந்த இழப்புகள் ஏற்படுது? இத நம்ம தடுக்க முடியுமா? இல்ல இத வந்து அ இது சிலருக்கு இன்னமும் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கூட எழுது. இப்ப இதெல்லாம் வந்து ஹமாஸ் பண்ணாம இருந்திருந்தாக்க, ஒருவேள இந்த தாக்குதல நடத்தாம இருந்திருந்தாக்க, இந்த மக்கள் இவ்வளவு துன்பத்த அனுபவிச்சிருக்க மாட்டாங்களே! அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இயல்பா எழுது.
ஸோ அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒருவேளை வந்து இவங்க பண்ணது தப்புதானோ அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி வந்து சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இந்த 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 பிரச்சனையினோட கோரத்தாண்டவங்கிறது மக்களை நகர்த்துது. அத நம்ம முழுமையா மறுத்துறவும் இல்ல. ஏன்னா, இந்த இந்த இயல்பான மனித அ அ இதுல உணர்வுகள்ல ஏற்படுற இந்த கேள்விகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப வேலிடான கேள்விகள் தான். ஆனா, என்ன மாரியான பிரச்சனைய நம்ம வந்து எதிர்கொள்றோம்? ஸோ அந்த பிரச்சனைக்கான அந்த பிரச்சனைய வந்து நம்ம எதிர்கொள்றதா? இல்ல அடங்கி போறதா? இல்ல இந்த பிரச்சனைய வந்து நம்ம கண்டுக்காம ஒதுங்கிர்றதா? அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இதிலிருந்து எழுப்பப்பட வேண்டியிருக்கு. ஸோ, அத வந்து எதிர்கொள்றதா? இல்ல எதிர்கொள்ளாம இருந்தோம்னாக்க இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதா? எதிர்கொண்டதுனால தான் இந்த பிரச்சனை உருவாயிருக்கா? அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்தா தான், இது வந்து அ நம்ம எதிர்கொள்ளணுமா? இல்ல விட்டுட்டு போணுமாங்கிறத பத்தி முடிவு பண்ண முடியும். இப்போ நமக்கு அதுக்கு சில உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு வேளை வந்து ஹமாஸ் இந்த தாக்குதல நடத்தாம இருந்திருந்ததுன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் அரசாங்கம் அ பெரும்பாலான அரபுலக நாடுகள் கூட தன்னுடைய உறவுகள வந்து மேம்படுத்தியிருக்கும். உறவுகள மேம்படுத்தியிருந்தா, இதுக்கு மேல பாலஸ்தீனியர்களுக்கான நாடு அப்படிங்கிற அந்த பேச்சுங்கிறதுக்கு இடம் இல்லாம போயிருக்கும். சரி, ஓகே. பாலஸ்தீனியர்களுக்கான நாடு தான் வேணுமா? அதுக்கு அதுக்கு பதிலா வந்து அத வேண்டுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய இனப்படுகொலைய வந்து எதிர்கொள்ளணுமா? அப்படிங்கிற கேள்வியும் இயல்பா எழக்கூடியது தான். ஸோ, அதனால ஏன் நாடு இல்லாமயே கூட இருந்துரலாமே! இந்த இனப்படுகொலைய ஏன் அனுபவிக்கணும்? அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதுல எது வந்து சரியான முடிவு? எது வந்து சரியில்லாத முடிவு? ஸ்ட்ராடஜிக்கான முடிவா? இல்ல டாக்டிக்கலான முடிவா? இப்படிலாம் பல விஷயங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ, அதனால வந்து இப்ப இதனுடைய ஆரம்ப புள்ளி, இந்த பிரச்சனையினோட ஆரம்ப புள்ளி, இந்த பிரச்சனையினோட திட்டம் என்ன? இது எத நோக்கி வந்து நகர்ந்தது? எதற்காக நகர்த்தப்படுது? அப்படிங்கிறத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும் தான் வந்து, இந்த கேள்விகளுக்கான விடைகள வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேள்வி வந்து சரியான கேள்வி தானா? இது இது வந்து அணுக முடியக்கூடிய கேள்வியா? இல்ல இதுதான் வந்து இதுக்கு தீர்வா? அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இதனுடைய ஒட்டுமொத்தமான அடிப்படை என்ன? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வந்து இத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில இந்த இந்த சயனிஸ்ட் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு செட்டிலர் காலோனியல் ப்ராஜெக்ட். செட்டிலர் காலோனியல் ப்ராஜெக்ட்னா என்ன அப்டின்னீங்கன்னா, காலோனியல் ப்ராஜெக்ட் இருக்கு. செட்டிலர் காலோனியல் ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ காலோனியல் ப்ராஜெக்ட்ங்கிறது இந்தியா போன்ற நாடுகள பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி புரிஞ்சது. அது வந்து காலோனியல் ப்ராஜெக்ட். அந்த காலனிங்கிறது இங்க இருக்கிற மக்கள வந்து அடிமைப்படுத்தி, இங்க இருக்கிற வருமானங்கள ஈட்டி, ஒரு ஆட்சி செலுத்தி, அதன் மூலமா கிடைக்கிற வருமானங்கள தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போறது, மூல வளங்கள சுரண்டி கொண்டு போறது. இந்த மக்கள அ தன்னுடைய ஆட்சி கட்டுப்பாட்டின் கீழ் வச்சுக்கிட்டு, அ தொடர்ந்து வந்து இந்த வளங்கள வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறது. அது வந்து காலனி. செட்டிலர் காலனிங்கிறது ஒரு பகுதிக்கு தானே போய் செட்டில் ஆயிட்டு, அங்க இருக்கிற மக்கள வெளியேத்திட்டு, அங்க இருக்கிற வளங்கள சுரண்டுறது. ஸோ இதுதான் வந்து இந்த செட்டிலர் காலனிய ப்ராஜெக்ட்டுக்கும், செட்டிலர் ப்ராஜெக்ட் அதாவது செட்டிலர் காலனியத்துக்கும், காலனியத்துக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப இந்தியாவ பொறுத்தளவுல வந்து வெறும் காலனியமா இருந்தது. பிரிட்டிஷ்காரர்கள் இங்க வந்து பெருமளவு குடியேற்றம் நடக்கல. ஆனா பாலஸ்தீன்ல நடந்தது வந்து குடியேற்றம். இந்த குடியேற்றத்துல இருக்கிற ஒரு அ ஒரு ப்ராஜெக்ட் குடியேற்ற காலனிய ப்ராஜெக்ட்ங்கிறது, அதனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன? அதனுடைய இருப்புங்கிறது எதுல இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள வெளியேத்துறதுல தான் அதனுடைய இருப்புங்கிறது தங்கியிருக்கு. ஒண்ணு இந்த மக்கள வெளியேத்தணும். இல்ல இந்த மக்கள தன்ன விட டெமோகிராபிக்கலி மக்கள் தொகையில குறைவானவர்களா இந்த பகுதியில 2ஆம் தர குடிமக்களா வச்சுக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் அதுக்கு இருக்கிறது.
இப்ப இந்த 2 ஆப்ஷன் இருந்ததுனா மட்டும் இந்த 2 ஆப்ஷனுக்குள்ள தான் அந்த செட்டிலர் காலனியல் ப்ராஜெக்ட்ங்கிறது தொடர்ந்து வந்து இயங்க முடியும். அப்படிதான் வந்து இந்த செட்டிலர் காலனியல் ப்ராஜெக்ட்ங்கிறது உருவாகி, காலனியல் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டு, இன்ஸ்டால் பண்ணப்பட்டு, செட்டில் பண்ணப்பட்டுச்சு. இப்ப இந்த செட்டிலர்ங்கிறவங்க மேற்கு ஐரோப்பிய நாடுகள், கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்து குடியேறினவங்க. அது பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவங்க வந்து இங்க குடியேறிட்டாங்க. குடியேறி அவங்களுடைய நிலப்பரப்புங்கிறது ம் அதாவது பொதுத்துறையினுடைய நிலப்பரப்புகள வந்து அவங்களுக்கு குடுத்து அவங்கள குடியேத்துனாங்க. அந்த குடியேற்றப்பட்ட பகுதிகள்ல இருந்து அவங்க விரிவாக்கத்த வந்து விரிவாக்கத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்போ மீண்டும் அங்க இருக்கிற மக்கள வந்து வெளியேற்ற வேண்டிய நிலைக்கு அவங்க போனாங்க அடுத்த கட்டமா. அப்புறம் அங்க இருக்கிற மக்கள வந்து முழுமையா வெளியேற்றணும். இடத்தையும் பிடிக்கணும். முழுமையா மக்களையும் வெளியேற்றணும். அதுல குறிப்பிட்ட பகுதிங்கிறது வெளியேற்ற முடியாத பகுதியா தன்னுடைய அங்கத்துக்குள்ளேயே வந்து இணைச்சுக்கிட்டாங்க. இப்ப இதுல தான் வந்து இந்த பாலஸ்தீனியர்கள் ஒரு 10, 15% பேர் வந்து இன்னும் இஸ்ரேலுக்குள்ள வந்து இருக்காங்க. அவங்கலாம் வந்து வெளியேறல. இப்ப இந்த வெளியேற்றப்பட்டவர்கள் வந்து அ வெஸ்ட் பேங்க்லயும், காசாலயும் இருக்கிறாங்க. இந்த வெஸ்ட் பேங்க்ல, காசால இருக்கிறவங்க எல்லாரும் வெளியேற்றப்பட்டு, வேற நாடுகள் அன்றைய காலகட்டத்தில வேற நாடுகளுடைய கட்டுப்பாட்டுல இருந்தவங்க தான், ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட அந்த பகுதிகள்ல அ மீண்டும் வந்து ஒரு சப்ஜுகேஷனுக்கு உள்ளானாங்க. மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த இந்த சயனிஸ்ட் ப்ராஜெக்ட்குள்ள. ஸோ, இப்ப இவங்க வந்து அனெக்ஸ் பண்ணல. தன்னோட இணைக்கல. ஆனா வந்து காலனி மாதிரி வந்து 2யும் வந்து வச்சுக்கிட்டு, அவங்கள வந்து அடைச்சு வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துது. அப்பப்ப வந்து இந்த பகுதிய வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துரணும். முழுமையா வந்து இந்த பகுதிய கொண்டு வந்துரணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா, இந்த மக்கள உள்ளுக்கு வச்சுக்கிட்டு கொண்டு வர விரும்பல அது. ஸோ, அந்த ப்ராஜெக்ட்டோட தன்மைங்கிறது அதுதான். இந்த மக்கள் வந்து அங்க இருந்தாங்கன்னா, டெமோகிராஃபிங்கிறது ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆகும். இஸ்ரேல்ங்கிற நாட்டினுடைய டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகும். மக்கள் தொகைங்கிறவங்க பலஸ்தீனியர்கள் அதிகமாகவும், ஜூயிஷ் மக்கள் வந்து குறைவாகவும் இந்த நாட்டுக்குள்ள மாற்றப்படுவாங்க. அப்படி ஒரு வேள மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா, ஜனநாயக முறையில பலஸ்தீனியர்கள் கையில இந்த கட்டுப்பாடுங்கிறது முழுமையா போயிடுச்சுன்னா, அப்ப இந்த ப்ராஜெக்ட்க்கு இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போகும். ஏன்னா, இது வந்து சுப்ரீமசிய வந்து மையமா வச்சு உருவான ப்ராஜெக்ட். ஜூயிஷ் சுப்ரீமசி, ஜூவிஷ் செக்யூரிட்டி இததான் வந்து மையமா வச்சு உருவான ப்ராஜெக்ட். ஸோ, அதனால இந்த ஜூவிஷ் சுப்ரீமசி, ஜூவிஷ் அ அ அ ஜூவிஷ் மெஜாரிட்டி, ஜூயிஷ் சுப்ரீமசி, ஜூவிஷ் சேஃப்டி, ஜூவிஷ் செக்யூரிட்டி இந்த அடிப்படையில உருவாக்கப்பட்ட இந்த நாடுங்கிறது, பாலஸ்தீனியர்கள் இந்த நாட்டுக்குள்ள தன்னுடைய மக்களா அங்கீகரிக்கப்பட்டுட்டாங்கன்னா, அது கம்ப்ளீட்டா வந்து மாறி ஒரு டெமோக்ரஸியா மாறிடும். செக்குலர் டெமோக்ரஸியா மாறிடும். ஸோ, அதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒட்டுமொத்தமா தோல்வி அடைஞ்சிரும். ஸோ, அதனால தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த ப்ராஜெக்ட்ட வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். தொடர்ந்து வந்து நிலைநிறுத்தி வைக்கணும்னா, இந்த இண்டிஜினியஸ் பாப்புலேஷன குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல, குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு மேல இந்த பகுதியில நிற்க விடக்கூடாது. அவங்கள வெளியேத்தணும் அப்படிங்கிற திட்டத்தோட தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடர்ந்து இயங்குது. இப்ப இந்த இந்த ப்ராஜெக்ட்டோடைய எதிர்காலம்ங்கிறது எத நம்பி இருக்குதுன்னா, இந்த பாலஸ்தீனியர்கள இங்கிருந்து ஒட்டுமொத்தமா வெளியேத்துறதுல தான் இந்த ப்ராஜெக்ட்டோடைய எதிர்காலம்ங்கிறது இருக்கு. ஸோ, அதனுடைய த்ரெட்டுங்கிறது அதுதான். ஏன்னா இந்த மக்கள் வந்து இந்த பகுதியிலே இருந்துகிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் உள்ளுக்கு வந்துருவாங்க. நம்ம கூட சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. சர்வதேச சமூகம் ஒரு காலத்துல மேபி வந்து இவங்களையும் வந்து இணைச்சுக்கன்னு நம்மள சொல்லும். ஸோ, அதனால அதற்கு முன்னாடி இந்த மக்கள இங்க இருந்து வெளியேத்திறணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்டினுடைய எதிர்காலத்தோடைய அ உறுதிங்கிறது அந்த புள்ளியில தான் வந்து இருக்கு. இப்ப இந்த புள்ளி தான் வந்து இவங்களுடைய திட்டங்களையும் சரி, இவங்களுடைய பாலிசியையும் வந்து வடிவமைக்குது. ஸோ, இப்ப இந்த திட்டங்கிறது பலஸ்தீனியர்கள தன்னுடைய மக்களா ஏத்துக்கிறதுல இல்ல. இந்த மக்கள வந்து ஒரு வேள வந்து தனிநாடு கேட்கல, இல்ல தனக்கான நாட்ட வந்து கேட்கலன்னா, இந்த மக்கள இஸ்ரேல் கூடயே இணைச்சுக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன வந்து இந்த என்டிட்டி வச்சிருந்ததுன்னா, இப்ப நம்ம பேசின எல்லா வாதங்களுக்கும் அர்த்தம் இருக்கு. எல்லா வாதங்களுக்கும் நம்ம வந்து அர்த்தம் சொல்ல முடியும். இப்போ ஒருவேள வந்து ஹமாஸ் இந்த போர் நடவடிக்கைகள்ல ஈடுபடல, இந்த தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபடலன்னா,
இந்த மக்கள் அமைதியா வாழ்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா, இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுடைய தன்மைங்கிறது இந்த மக்கள வெளியேத்துறதுல தான் இருக்கு. ஸோ, இப்ப இந்த மக்கள வெளியேத்துறதுக்காக இருக்கிற ஒரு என்டிட்டில நீங்க அமைதிய உருவாக்க முடியுமா? இல்ல அது கூட சமாதானமா போக முடியுமா? அப்டின்னா, முடியவே முடியாது. ஏதோ ஒரு கட்டத்துல இந்த என்டிட்டிங்கிறது இந்த மக்கள இங்கேருந்து வெளியேத்துறது தான். ஸோ, அது என்னைக்குங்கிறது தான் தெரியாம இருக்கே தவிர, அதனுடைய இருப்புங்கிறது இந்த மக்கள வெளியேத்துறதுல தான் இருக்கு. ஸோ, அப்ப அந்த அந்த அல்டிமேட் எய்மோட இருக்கிற ஒரு அரச நீங்க எதுக்காம விட்டுட்டீங்க. இல்ல எதுக்க வேண்டாம். எதுக்காம இருந்திருந்தோம்னா, ஒரு வேள நம்ம நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியும். இந்த இந்த கஷ்டங்கள அனுபவிச்சிருக்க வேண்டியதில்ல. அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே நீங்க போக முடியாது. ஏன்னா, இந்த மக்கள வெளியேத்துறது தான் அதனுடைய திட்டம். இந்த மக்கள வெளியேத்துனா மட்டும் தான் அது நிலைத்து நிற்க முடியும். ஸோ, அதனால இந்த மக்கள வெளியேத்துனாக்க இவங்க எங்க போவாங்க? நூற்றாண்டுகளா கிட்டத்தட்ட பல தசாப்தங்களா ஆ அகதிகளாக்கப்பட்ட மக்கள். எந்த நாட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத மக்கள். அவங்க எங்க தான் போவாங்க? அவங்களுடைய எதிர்காலம் தான் என்ன? இன்னும் சொல்லப்போனா, இன்றைய சூழ்நிலையில பாலஸ்தீனியர்கள் இந்த பகுதியில வாழக்கூடிய வெஸ்ட் பேங்க், பாலஸ்தீன் 2லயும் வாழக்கூடிய பாலஸ்தீனியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது 6 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. 6லிருந்து 7 மில்லியன் இருக்கிறாங்க. இந்த 7 மில்லியன் மக்கள்ங்கிறவங்க இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் எத்தன மில்லியன் மக்களா மாறுவாங்க? இப்ப அந்த எத்தனை மில்லியன் மக்களா மாறுனாலும், இவங்களுக்கு எங்க போவாங்க? இப்ப இந்த இருக்கிற இடமே குறைவான இடம். இப்ப இந்த மக்கள் எங்க போவாங்க? அவங்க எங்க வாழ முடியும்? இப்பவே வேர்ல்டுலயே, எர்த்லயே ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாங்கிறது காசா. இப்ப காசால இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு, இதுபோல இன்னும் 2 மடங்கு, 3 மடங்கு மக்கள் தொகை பெருகுனாங்கன்னா, அவங்க எங்க போவாங்க? எங்க வாழுவாங்க? அவங்களுடைய அடிப்படை கட்டமைப்புகள், வசதிகள்ங்கிறது எப்படி இருக்கும்? அவங்களால இத சஸ்டெயின் பண்ண முடியுமா? ஒரு சமூகமா? அவங்களால வாழ முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற கேள்விகள். இப்ப நீங்க எதையுமே யோசிக்காம, 50 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி எதுவுமே யோசிக்காம, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாக்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது அப்படின்னா, அது மாதிரி ஒரு முட்டாள்தனங்கிறது வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா, இங்க இருக்கிறதே சிக்கலா தான் இருக்கு. எல்லாமே சிக்கலா இருக்கு. அவங்களுடைய எதிர்காலம் சிக்கலா இருக்கு. அவங்களால இந்த பகுதியில இதே மாதிரி வாழவே முடியாது. அவங்களுடைய எதிர்காலம்ங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த நாடு அந்த மக்கள ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா? ஒருவேள இந்த 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 எதிர்ப்புணர்வுங்கிறது இல்லாம போச்சுன்னாக்க, இந்த நாடு அந்த மக்கள 2ஆம் தர குடிமக்களாகவாவது ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா? அப்டின்னா, அப்பதான் நான் சொன்ன அந்த ஆரம்ப கட்டத்தினுடைய அடிப்படை, இந்த ஜைனிஸ்ட் என்டிட்டி, இந்த ஜைனிஸ்ட் ப்ராஜெக்ட்டினுடைய அடிப்படைங்கிறதே இவங்கள வெளியேத்துறதுல தான் இருக்குங்கிறேன். அப்ப நீங்க வெளியேத்துற திட்டத்தோட இருக்கிற ஒரு நாடுங்கிறது, எப்படி இந்த மக்கள ஏத்துக்கும்? அப்ப ஏத்துக்க போறதில்ல. அப்போ இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனியர்கள்ங்கிற அந்த கான்செப்ட்ங்கிறது ஒரு காலத்திலயும் நடக்க போறதில்ல. அப்படி ஒரு வேள நடந்ததுன்னா, இஸ்ரேல்ங்கிற அந்த ஜூவிஷ் சுப்ரீமசி ஸ்டேட்ங்கிறது இருக்க போறது கிடையாது. அப்ப இந்த ஜூவிஷ் சுப்ரீமசி ஸ்டேட் தான் இந்த இஸ்ரேல்ங்கிற நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு. அத ஒரு காலத்திலயும் விட்டுக் கொடுக்க போறதில்ல. சு அந்த சயனிஸ்ட் அ எலைட். ஸோ அதனால இது அ எந்த ஊருக்கும் போகாத வழி. ஸோ அதனால நீங்க இத எதிர்த்து நிக்காம இருந்திருந்தாங்கன்னா, எதனாவது ஒரு வழியில இதுக்கு தீர்வு எட்டப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைங்கிறது சுத்தமாவே இல்ல. இப்ப 2 நாடு. இப்போ முதல்ல ஒரு நாடுங்கிறதுக்கான அந்த வாய்ப்ப ஜைனிஸ்ட் என்டிட்டி ஒரு காலமும் விடப்போறது இல்ல. ஸோ அந்த இடத்துல 2 நாடுகளுக்கான தீர்வு 90கள்ல வைக்கப்பட்டு, 93ல வைக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்தவித முடிவும் எட்டப்படல. சர்வதேச சமூகம் மறந்துட்டு, இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் கோவ லெஜிட்டிமைஸ் பண்ணிட்டு, அந்த மக்கள அடிமைப்படுத்தி சிறைச்சாலையில அடைச்சு வச்ச மாதிரி பிசீஜ் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த நாட்ட லெஜிட்டிமைஸ் பண்றதுக்கான வேலையில அமெரிக்க எம்பையர் ஈடுபடுது. அதுதான் அரபுலக நாடுகள் முழுக்க நார்மலைசேஷன் ப்ராஜெக்ட்ட ஆரம்பிக்குது. ஸோ, இந்த நிலையில இருந்துகிட்டு, இந்த நார்மலைசேஷன் ப்ராஜெக்ட் உருவாகி,
இஸ்ரேல்ங்கிற நாடு லெஜிட்டிமைஸ் பண்ணப்பட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் இவங்களுடைய நிலை என்ன? இந்த பாலஸ்தீனியர்களுடைய நிலை என்ன? அவங்க என்ன ஆவாங்க? யார் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாமே தீர்க்கப்படாத கேள்விகள், தீர்க்கவே முடியாத கேள்விகள். ஸோ இப்ப 2 நாடுங்கிற அந்த கான்செப்ட்ட இதுவரைக்கும் அமெரிக்கா முன் வச்சு, இதுவரைக்கும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டு கூட நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. நடைமுறைக்கு கொண்டு வராம அத முழுமையா வந்து இன்னும் இருக்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிய முழுமையா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு, இன்னும் அங்க இருக்கிற மக்களையும் இன்னும் வெளியேத்துறதுக்கான நடவடிக்கையில இந்த சயனிஸ்ட் என்டிட்டிங்கிறது ஈடுபடுது. இஸ்ரேல்ங்கிற நாடு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து அ இவ்வளவு சிக்கல்கள வச்சுக்கிட்டு, இந்த மக்கள் வந்து தங்களுடைய எதிர்காலத்த பத்தி யோசிக்காம இருந்தாங்கன்னா, அது கண்டிப்பா வந்து வரலாற்று பிழை. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவங்க இந்த பிரச்சனைய வந்து தீவிரமா பார்த்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ தாக்குதல் நடத்துனதுனால தான் வந்து இனப்படுகொலை நடக்குதா? அப்டின்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி, இந்த ப்ராஜெக்ட்டினுடைய அடிப்படையே எத்னிக் கிளென்சிங் தான். அப்ப எத்னிக் கிளென்சிங்கிறது தான் வந்து இதனுடைய அடிப்படையாவே இருக்கு. அந்த அடிப்படை வந்து மாறுற வரைக்குமே வந்து இது வேற எந்த திட்டமும் இது வைக்க போறது கிடையாது. ஸோ, அதனால இந்த அடிப்படைங்கிறது ஒரு காலமும் மாறாத அடிப்படை. ஸோ, அதனால வந்து இவங்க எதிர்த்து நிக்கலன்னா நார்மலைசேஷன் ப்ராஜெக்ட் எல்லா நாடுகள் கூடயும் உருவாகிடுச்சு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு இன்னும் வலுவான சான்ஸ் கிடைச்சிரும். யாரும் எதிர்க்க போறது கிடையாது. எல்லா நாடுகளும் இஸ்ரேல ஆதரிக்க வேண்டிய நிலையில தள்ளப்படுவாங்க. இஸ்ரேல் வந்து இந்த மக்கள வந்து தீவிரவாதிகளா தான் சித்தரிக்கும். இப்ப தீவிரவாதிகளா சித்தரிச்சா, தீவிரவாதத்திற்கு எதிரான போரா திரும்ப ஆரம்பிக்கும் என்று ஒரு நாள். ஏன்னா 2 நாடுகள்ங்கிற திட்டத்த ஆஸ்லோ அக்கார்ட உருவாக்கி, கிட்டத்தட்ட 93ல உருவாக்கப்பட்டது. 93லிருந்து இதுவரைக்கும் பல முறை வந்து போர வந்து நடத்தியிருக்கு இஸ்ரேல். தாக்குதல தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்கு. எவ்ரி 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மீண்டும் வந்து குண்டுவெடிப்பு, அதாவது குண்டு வீச்சுங்கிறது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ, அதனால இந்த போர வந்து அது நிறுத்தவே கிடையாது. அது தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டு தான் இருக்கு, இந்த மக்கள் மீது. ஸோ, அதனால ஏதோ ஒரு இடத்துல மீண்டும் வந்து இப்ப இந்த இந்த அக்டோபர் 7ங்கிறது நடைபெறலன்னா, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு சிறுவன் வந்து கல்லெடுத்து எறிஞ்சுட்டான் அப்படிங்கிறதே காரணமா வச்சு திரும்ப குண்டுவீச்சு நடவடிக்கையில ஈடுபட தான் செய்யும். ஸோ, அதனால இதுக்கு எந்த தீர்வுமே கிடையாது. எதிர்த்து நிக்கிறத தவிர எந்த தீர்வுமே கிடையாது. ஏன்னா, இப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு எதிர்த்து நிக்காம அ ஏதோ ஒரு வகையில தன்னுடைய சர்வைவல வந்து பண்ணிக்க முடியும். நம்மளால வந்து ஓகே. நம்மளுடைய சந்ததிகள் வந்து வாழ்ந்துற முடியும். அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்ததுனா கூட, அத நம்ம ப்ரமோட் பண்றது கிடையாது. ஏன்னா, அது வந்து நீங்க உங்களுடைய உரிமைகள விட்டு குடுத்துட்டு நீங்க வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. இருந்தாலுமே, அந்த நிலையில கூட, ஈவன் வந்து உங்களுக்கு உரிமைகளே வேண்டாம். என்னைய வந்து வாழ விட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுனா கூட, அதுக்குமே வந்து இந்த என்டிட்டி வந்து அனுமதிக்காது. ஸோ, அதனால உங்களுக்கு வாழ்வா சாவா தான். நீங்க இன்னைக்கு எதிர்த்து நின்னு சண்ட போட்டு வாழலாம். இல்ல சாகலாம். இல்லன்னா எதிர்க்காமலே சாகலாம். ஸோ இது 2 தவிர உங்களுக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்ல. எதிர்த்து நின்னு சண்ட போடுறதுல அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வாழ முடியும். எதிர்த்து நின்னு சண்ட போடலன்னா, உங்களுக்கு சாவறத தவிர வேற எந்த வழியையுமே இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு குடுக்கல. சர்வதேச அரங்கத்திலயும் உங்களுக்கு நீதிங்கிறது கிடைக்க போறது இல்ல. ஸோ அப்ப அதனால நீங்க எதிர்த்து நிக்கிறத தவிர எந்த வாய்ப்பையுமே இது வந்து குடுக்கவே இல்லங்கிறப்போ, அத தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த போர் வந்து ஆரம்பிச்சது. அதனால தான் ஹமாஸ் வந்து இந்த தாக்குதல ஆரம்பிச்சது. ஸோ இப்ப இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த என்டிட்டியோட நேச்சரே இதுவா தான் இருக்கு. இந்த மக்கள வந்து வெளியேத்துறது, இல்லன்னா இனப்படுகொலை பண்றது அப்படிங்கிற நேச்சரா தான் இந்த என்டிட்டிங்கிறது இருக்குன்னா, இந்த இனப்படுகொலை போர எதிர்கொள்றத தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா, இனப்படுகொலை போர் என்றாவது ஒரு நாளைக்கு உங்க மேல திணிக்கப்பட தான் போகுது. நீங்க எதிர்த்தாலும் சரி, எதிர்க்கலனாலும் சரி. எதிர்க்கிறதுனால, அது முழுமையா வந்து இந்த இனப்படுகொலை போர வந்து எனேபிள் பண்ண முடியாம தடுமாறுது. அது மட்டும் இல்லாம சர்வதேச அரங்குல அது சிக்கல்ல மாட்டுது. பெரிய நெருக்கடிகள எதிர்கொள்ளுது. பொருளாதார நெருக்கடிய எதிர்கொள்ளுது. அரசியல் நெருக்கடிகள எதிர்கொள்ளுது. உள்நாட்டு அரசியல்ல நெருக்கடிகள எதிர்கொள்ளுது. ஆனா, நீங்க எதிர்க்கவே இல்லன்னா, இந்த எந்த நெருக்கடியும் இல்லாம இனப்படுகொலைய தெளிவா பண்ண முடியும் அதால. ஸோ, அதனால இந்த இந்த இதுதான் வந்து நம்மள்ட்ட இருக்கிற வாய்ப்பே.
சாவு தான் நம்மள்ட்ட மிச்சமே இருக்கு அப்படிங்கிற நிலையில தான் வந்து இந்த போரே ஆரம்பிக்குது. ஸோ அதனால இதுல வந்து நம்ம ஸ்ட்ராடஜிக்கான விஷயங்கள் என்ன நடந்திருக்கு? இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படுது? அது தொடர்ந்து வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து ரன் பண்ண முடியுமா? இன்னும் சொல்லப்போனா அக்டோபர் 7க்கு அப்புறம், இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு அப்புறம், இஸ்ரேல் அரசாங்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல்ல வந்து சிக்கியிருக்கு. அதனுடைய தொடர்ந்து அதனால வந்து அதனுடைய இருப்ப காப்பாத்திக்க முடியுமாங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்கு வந்துருச்சு. ஸோ, இது ஏற்கனவே பலஸ்தீனியர்கள் இந்த பகுதியில வாழ முடியுமாங்கிற கேள்விக்குள்ள நின்னுகிட்டு இருந்த ஒரு என்டிட்டிங்கிறது, தன்னுடைய சர்வைவல் வந்து மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்கி இருக்குன்னா, அது இந்த அக்டோபர் 7 தாக்குதல் தான். ஸோ, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராடஜிக்கான ஒரு விஷயத்த வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அதுக்கான விலைய வந்து இவ்வளோ குடுக்குறாங்களே! அப்டின்னாக்க, கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு வேற எந்த வாய்ப்பையுமே வந்து இந்த உலகம் வழங்கல. இந்த என்டிட்டிங்கிறது இதனுடைய அடிப்படையிலிருந்தே அந்த வாய்ப்பு வந்து வழங்கல. ஸோ, அதனால ஏதோ ஒரு இடத்துல வந்து இத சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இந்த அமைப்புகள் வந்து எதிர்த்து சண்ட போடுறாங்க. அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது அப்டிங்கிறது தான் அ நிலவரம். ஸோ, அந்த இடத்துலேருந்து தான் இத நம்ம பார்க்கணும். இது நம்ம வந்து மனித பேரவலம் ஏற்படுது, இல்ல மனித இழப்புகள், இனப்படுகொலை இப்படி மிகப்பெரிய குற்றங்கள் நடக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம எமோஷனலா பார்க்குறோம். ஆனா, என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது மிகப்பெரிய கேள்விதான். எந்த வாய்ப்புமே இல்லாதப்ப வேற என்ன பண்ண முடியுங்கிறது தான் தெரியல. ஸோ, அதனால தான் வந்து இந்த மக்கள் வந்து இவ்வளோ கொடுமையா வந்து அனுபவிக்க வேண்டிய நிலையில தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ, இத எப்படி தடுக்க முடியும் என்னன்னாக்க, அகைன் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பவரால தான் வந்து இத ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ, அந்த பவர் வந்து அ அதனுடைய செல்ஃப் அ அ கான்ட்ரடிக்ஷன்ஸ், செல்ஃப் இஷ்யூஸ் இருக்கு அதுக்கும். ஸோ, அதனால அதுவும் நேரடியா டக்குன்னு வந்து இறங்கிட முடியாது. ஏன்னா, இதெல்லாம் சர்வதேச அரசியல். ஸோ, அதனால உடனடியா வந்து இறங்குனீங்கனாக்க, உங்களுடைய மக்கள் இப்ப நீங்க எந்த பவர் வந்து இதுக்கு நேரடியா உதவி பண்ண வருதோ, அந்த பவர் வந்து நெறைய பொலிட்டிக்கல் பிரச்சனைகள வந்து அது எதிர்கொள்ளணும் உள்நாட்ல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஹெஸ்புல்லாவுடைய நிலையும் இருக்கு. ஹெஸ்புல்லாங்கிறது உள்நாட்ல மிகப்பெரிய சிக்கல வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கு. ஸோ அதனால இப்படி பல்வேறு வகையில மற்ற ஃபோர்ஸஸ் வந்து நேரடியா இறங்குறதுல வந்து மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. அதனால தான் வந்து அவங்க மறைமுகமான உதவிகள் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியுது. அத தாண்டி வந்து பெருசா வந்து நேரடியான உதவிகளுக்கு வந்து வர முடியாம இருக்கிறாங்க. அ இது ஒரு கோஅலிஷன் ஃபோர்ஸா வந்து வேணா இத தடுத்து நிறுத்தறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனா கோஅலிஷன் ஃபோர்ஸா உருவாகி வரணும்னா, அது 3ஆம் உலகப் போரா வெடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம்ங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து ஃபார்ம் ஆகி வருது. ஸோ, அதனால அதுக்கு பயப்பட வேண்டிய நிலையில வந்து உலக நாடுகள் இருக்கு. ஏன்னா, இப்ப இப்படி ஒரு கோஅலிஷன் ஃபோர்ஸ் வந்து உருவாகி வந்து இத தடுக்கிறதுக்கு வந்துச்சுன்னா, அது 3ஆம் உலகப் போரா மாறிடுமோ! அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து இருக்கு. ஸோ, இப்படி பல்வேறு வகையில வந்து எல்லாரையும் வந்து அ செயல்பட விடாம தடுக்கிற ஒரு காலகட்டமா தான் வந்து இந்த காலகட்டம்ங்கிறது இருக்கு. ஸோ, இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில இந்த மக்கள் வந்து அனுபவிக்கிற இந்த குற்றங்கள் வந்து ஐ திங்க் வந்து அ சர்வதேச சமூகம், அதாவது மக்கள் சமூகம் வந்து பெருமளவுக்கு போராட்டங்கள்ல ஈடுபடுறது மட்டும் தான் இப்ப இருக்கிற ஒரே ஒரு தீர்வா தெரியுது. இல்ல ஃபோர்ஸ் மூலமா தடுக்கணும்னாக்க, அகைன் அதுக்கு மிகப்பெரிய அ விலை கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ, இப்ப ஒருவேள வந்து அத விலை கொடுக்க வேண்டிய நிலைக்கு இப்ப ஹெஸ்புல்லாவோ, லெபனானோ தள்ளப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா வந்து அது அந்த விலை குடுக்க தயாரா தான் இருக்காங்க. ஸோ, அந்த இடத்துல ஹெஸ்புல்லா கூட ஒரு வேள வந்து போர் ஏற்பட்டுச்சு அப்டின்னா, இந்த கார்னேஜ்ங்கிறது காசால நடக்கிற அந்த பார்பரிசம்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். தொடர்ந்து வந்து அவங்களால இந்த 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 கொலைகள வந்து பண்ண முடியாது. அது ஒருவேள வந்து அ இஸ்ரேல் அரசாங்கம் இனிஷியேட் பண்ணுச்சுன்னா, இங்க பல மாற்றங்கள் வரும். இன்னும் சர்வதேச பல பிளேயர்ஸ் வந்து உள்ளுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்ப இந்த இனப்படுகொலைங்கிறது நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ எதிரிய வந்து தோல்வி அடைய வச்சு தோற்கடிக்கிறதுல மட்டும் தான் இந்த போர வந்து நிறுத்த முடியும். அவங்க கூட எந்த சமாதானம் பண்ணியும் நிறுத்த முடியாதுங்கிற நிலை தான் இருக்கு. ஏன்னா எந்த சமாதானத்துக்கும் அவன் உடன்படல. ஸோ அதனால அவன தோற்கடிச்சு அவன வந்து செயல்பட விடாம அவன் கை கால முறிச்சா மட்டும் தான் இந்த போர வந்து நிறுத்த முடியும். அதுவரைக்கும் இந்த இந்த கொடுமைகள அனுபவிக்கிறதும்
இந்த மக்கள் அனுபவிக்கிறத நம்ம பார்க்கறதும் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பிரச்சனையினோட தீவிரம் வந்து அந்த அளவுக்கு தீவிரமானது. ஸோ எல்லா இனப்படுகொலை நடக்கும்போதும் நம்மள மாதிரியான மனிதாபிமானம் கொண்ட பொதுமக்கள்ங்கிறவங்க இந்த இந்த கன்சர்ன வந்து நம்ம எப்பவுமே வெளிப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனா உலக அரசியல்ங்கிறது, ஆதிக்க போட்டிங்கிறது இத எதையுமே பெருசா கன்சிடர் பண்றது கிடையாது. அது அதனுடைய ஆதிக்க வெறிக்காக சண்டைய நடத்திட்டு தான் இருக்கும். ஸோ, அதனால ஒரு மிகப்பெரிய பவரு, மிகப்பெரிய கலோனியல் பவர்ஸு, மிகப்பெரிய ஏகாதிபத்திய சக்திகள், அவங்கள எதிர்த்து தான் தன்னுடைய எதிர்காலமே அவங்களுடைய எதிர்ப்புல தான் இருக்கு, அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குன்னா, அவங்கள எதிர்க்கிறத தவிர மக்களுக்கு வேற வழி கிடையாது. அப்படி எதிர்த்தாங்கன்னா, இந்த இனப்படுகொலை அனுபவிக்கிறத தவிர மக்களுக்கு வேற வழி கிடையாது. ஸோ, இப்படியான ஒரு நிலை தான் வந்து இன்னைக்கு அ எல்லா பகுதிகள்லயுமே இருக்கு. நீங்க இவங்கள எதிர்த்தா தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து உங்கள தள்ளிட்டாங்கன்னா, நீங்க எதிர்த்து தான் ஆகணும். அவங்கள எதிர்த்தா இனப்படுகொலை பண்ணுவாங்க. மிகப்பெரிய மனித இழப்புகள சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறது தான் எதார்த்தமா இருக்கு. ஸோ, அதனால இது 2யுமே நம்ம எதிர்கொள்ள வேண்டிய நிலையில எந்தவித வாய்ப்பும் இல்லாம தள்ளப்பட்டுட்டாங்க இந்த மக்கள். ஸோ, அதுதான் வந்து அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க. நம்மளால முடியும்னா, நம்ம இந்த மாரி விழிப்புணர்வுகள தான் ஏற்படுத்த முடியும். இந்த இந்த அரசியல வந்து உலகத்துக்கு சொல்ல முடியும். மக்கள் வந்து போராட்டங்கள் வந்து பண்றதன் மூலமா அழுத்தங்கள குடுக்க முடியும். அத தாண்டி இத என்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு கள சூழல் இல்ல. சர்வதேச அரசியல் சூழல் இல்ல. அப்படி ஒரு வேளை எதிர்த்தாங்கன்னா, அது உலகப்போரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வேளை ஹெஸ்புல்லா கூட வந்து இவங்க தாக்குதலுக்கு போனாங்கன்னா, இதுல மாற்றங்கள வந்து நம்மளால பார்க்க முடியும். அத தவிர வேற எந்த மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் தெரியல. ஸோ, அமெரிக்கா இந்த போர நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் தெளிவா தெரியுது. இஸ்ரேல் வந்து சீஸ் ஃபயர் அதுக்கு ரொம்ப அவசியமானதா இருந்தாலும், இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட்ல சீஸ் ஃபயர்ங்கிறது ரொம்ப அவசியமா இருந்தாலும், ஆ எந்த இடத்துலயும் அவங்க அடிபணிஞ்சு போயி, அவங்களுடைய அ அ இத வந்து அவங்க அச்சீவ் பண்றதுக்கு விரும்பல. ஸோ அது வந்து அந்த ஆ ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. ஏகாதிபத்திய சக்திகளுடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. ஸோ ஏகாதிபத்திய சக்திகள் எந்த இடத்துலயும் விட்டுக் குடுக்க தயார் இல்ல அப்படிங்கிறப்ப, வேற வாய்ப்பு இருக்கிற மாரி தெரியல. அவங்க வந்து அமைதிய வந்து விரும்புறதில்ல. அமைதி வழியில அவங்களுக்கு தீர்வு தேவையில்லங்கிறது தான் வந்து அவங்களுடைய நிலைப்பாடா வச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கும் வேற வழி அவங்க குடுக்கறதில்ல. நம்மளும் வந்து எதிர்த்து நிக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லங்கிற இடத்துல தான் வந்து நம்மள வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு சைடுல பார்க்க முடியாம இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா தான் நம்ம இத ஐ திங்க் வந்து முழுமையா புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன் தோழர். ஓகே, ஓகே. புரியுது. ஏன்னா இதுல எனக்கு கடந்த ஒரு 3 நாட்களா அந்த கேள்வி திரும்ப திரும்ப எனக்கு உள்ளுக்குள்ளேயே வந்துகிட்டு இருந்துச்சு பர்சனலா. அதனாலதான் அந்த கேள்விய கேட்டு, சரி தோழர்களுக்கும் புரிய வச்சு, தோழர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இத நான் ஆரம்பிச்சேன். ஓகே, ஒரு விஷயம் புரியுது. இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு வந்து போராடுனா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போராடாம இருந்தா எப்படியா இருந்தாலும் சாகறது மட்டும் தான் முடிவா இருக்கு. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு செத்து தான் ஆகணும். இதுதான் வந்து ஒரு இனப்படுகொலை அரசுக்கு அடியில இருக்கக்கூடிய நிலையான மக்கள் இருக்கிறாங்க. அதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதா. சரி, நம்மளுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பு இதுதான். அந்த மக்கள் விடுதலை பெறணும். எல்லாரும் சுதந்திர காற்றை இதுல சுவாசிக்கணும். இதுல நான் ஒரு இந்த இந்த செட்டிலர் காலனி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள நீங்க உலகம் முழுக்க நடந்த நிகழ்வுகள பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இருந்த வாய்ப்புங்கிறது ஒண்ணு எதிர்த்து வாழ்றது, இல்லன்னா சாகறது. இத தவிர வேற எந்த வாய்ப்பும் இவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கா வந்து ஒரு செட்டிலர் காலனி. கனடா வந்து ஒரு செட்டிலர் காலனி. ஆஸ்திரேலியா செட்டிலர் காலனி. நியூசிலாந்து செட்டிலர் காலனி. ஸோ இந்த செட்டிலர் காலனிகள் வந்து எப்படி நிலை பெற்று நிக்கிறாங்க அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிஜினியஸ் பாப்புலேஷன இனப்படுகொலை பண்ணதன் மூலமா. ஆ ஆஸ்திரேலியாவிலயும், நியூசிலாண்ட்லயும் அபார்ஜின் மக்கள் வந்து அ இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. அமெரிக்காவிலயும், அ கனடாவிலயும் நேட்டிவ் அமெரிக்கன் பீப்பிள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்களுடைய பாப்புலேஷனே வந்து சுத்தமா வந்து இன்னைக்கு
மார்ஜினலா வந்துருச்சு. கொஞ்சம் பேர் தான் வந்து இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த இந்த செட்டிலர் காலனிங்கிறது நிலை பெற்று நிக்கணும்னா, அந்த மக்கள் வந்து இனப்படுகொலை அனுபவிக்கணுங்கிறது கட்டாயமா தான் இருக்கு. ஸோ அதனால அத அழிச்சுட்டாங்க. அதனால வந்து அந்த நாடுகள் வந்து நிலை பெற்று நிக்கிது, அந்த மக்கள. இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள இன்னும் அழிக்க முடியாம இருக்கிறாங்க. இப்ப அத அழிக்கிறது தான் அவங்களுடைய தீர்வு திட்டமாவும் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப அப்படி இருக்கிற இடத்துல தான், இந்த மக்களுக்கு இருக்கிற வாய்ப்புங்கிறதே எதிர்த்து நிக்கிறத தவிர வேற எந்த வாய்ப்புமே இல்லங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப இந்த செட்டிலர் காலனிஸ் வந்து இன்னும் நிலை பெற்று நிக்கிது. ஏன்னா அந்த மக்கள் வந்து அழிக்கப்பட்டுட்டாங்க. இந்த செட்டிலர் காலனில இன்னும் மக்கள் வந்து முழுமையா அழிக்கப்படாம இருக்கிறதுனால, அத நோக்கி தான் வந்து இந்த செட்டிலர் காலனி போகுது. இப்ப பல இடங்கள்ல செட்டிலர் காலனி வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அத நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, கென்யா, ரொடீசியா, ஆ இன்னும் பல ஆப்பிரிக்கன் நாடுகள். பல ஆப்பிரிக்கன் நாடுகள்ங்கிறது செட்டிலர் காலனி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்னா, அந்த மக்கள வந்து முழுமையா அழிக்க முடியல. அந்த மக்கள முழுமையா அழிக்க முடியல. அவங்க அங்க இண்டிஜினியஸ் பாப்புலேஷன்ங்கிறது அந்த டெமோகிராஃபிய வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியல, மேற்கத்திய செட்டிலர்களால. இப்ப அவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவா இருந்ததுனால, அவங்களால தொடர்ந்து வந்து இந்த செட்டிலர் காலனிய வந்து ரன் பண்ண முடியல. ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சு வெளியேறிட்டாங்க. ஸோ, இப்ப இங்க வர்றதுமே இதே சிக்கல் தான். இப்போ இங்க இருக்கிற சிக்கல்ல இந்த மக்கள வந்து தன்னோட இணைச்சுட்டாங்கன்னா, இந்த செட்டிலர் காலனிங்கிறது கம்ப்ளீட்டா அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகி வெளில போக வேண்டியிருக்கும். அததான் வந்து அவங்க விரும்பல. அமெரிக்கா மாதிரியும், கனடா மாதிரியும், நியூசிலாந்து மாதிரியும், ஆஸ்திரேலியா மாதிரியும் வந்து இஸ்ரேல்ங்கிறது இந்த பகுதியில நிலை பெற்று நிக்கணும்னு விரும்புது. ஸோ, அதற்காக தான் அந்த போர வந்து இது நடத்துது. அதற்காக வாய்ப்புகள தேடி வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அந்த போர வந்து நடத்துது. அப்போ இந்த பகுதிய பொறுத்தளவுல அதுக்கு இருக்கிற ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சுத்தி இருக்கிற மக்கள், அதாவது இந்த பாலஸ்தீனத்த சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே அரப் பாப்புலேஷன். ஸோ, அதனால இந்த இந்த என்டிட்டி வந்து எப்படி நினைக்குதுன்னா, இவங்க எல்லாருமே அரப் பாப்புலேஷன். அதனால இந்த பாலஸ்தீனியர்கள இங்கேருந்து வெளியேத்திட்டோம்னா போதும். அரப் பாப்புலேஷன் வந்து இத அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு நினைக்குது. ஸோ, அதுக்கு தான் இந்த மக்கள் வந்து தொடர்ந்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்க போகவே முடியாது. இது நாங்க பாலஸ்தீனியர்கள். நாங்க இங்க தான் இருப்போம் அப்படிங்கிறது நிக்கிறாங்க. அது மிகப்பெரிய த்ரெட்டா வந்து இந்த என்டிட்டிக்கு வருது. அதுக்காக தான் வந்து இந்த இனப்படுகொலை நடத்துறாங்க. எத்னிக் கிளென்சிங்க பண்றாங்க. இப்படியான ஒரு என்டிட்டி இருக்கும்போது, உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ, அத நீங்க எதிர்த்து நிக்கிறத தவிர வேற எந்த வழியுமே உங்களுக்கு இல்ல. ஓகே, ஓகே. புரியுது. ஒரு தெளிவான இது தோழர்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய இந்த போர் இப்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நடக்குது, இங்க நடக்குது, அங்க நடக்குது, இங்க குண்டு போட்டாங்கன்னு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காம, அதனுடைய மூல காரணம் எங்க இருந்து இனிமேலும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 270 நாள் ஆக போகுது. 9 மாசம் முடிய போகுது நாளையோட. இதன் பிறகும் இந்த போர் எதை நோக்கி போகும்? இந்த மக்களிடத்துல இருக்க முடிவு சரியான முடிவா? அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலா பேசணும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. ஓகே. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.